சிரியாவை கைப்பற்றிய ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம், அதாவது சுருக்கமாக எஸ் என்று குறிப்பிடப்படும் கிளர்ச்சி தலைவர் அஹமத் அல்-சாரா என்பவர் இன்று சிரியாவின் முக்கிய கதாநாயகனாக காணப்படுகிறார். முன்னர் இவர் அபு முகம்மது அல் ஜோலானி என அழைக்கப்பட்டார். அரபு உலகில் இவரது வீடியோக்கள் வைரல் ஆகி வருகிறது. இவ்வகையில் பிபிசி செய்தியாளர் ஜெர்மி பேவன் சிரியாவின் தலைநகரம் தமஸ்கஸில் எஸ் அமைப்பின் தலைவர் அஹமத் அல்-சாரா, அதாவது அபு முகம்மது அல் ஜோலானியை செவ்வி கண்டார். இப்பேட்டி நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட சில முக்கிய கேள்விகளுக்கு கிளர்ச்சி தலைவர் அஹமத் அல்-சாரா என்ன பதில் வழங்கினார் என்பதை சுருக்கமாக நாம் இங்கு வழங்குகின்றோம். Mosaic of different sectarian groups here in Syria, minorities as well. Are you going to keep those promises? சிரியாவில் உள்ள எல்லா மதம் மற்றும் கோத்திர குழுக்கள் பிரிவுகளையும் உங்களது புதிய அரசாங்கம் சேர்த்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்குமா? The Syrian population has lived together for thousands of years. We're going to discuss all of it. நிச்சயமாக இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியைப் போல குறுகிய குழுப்பிளவுகளை அடிப்படையாக கொண்ட ஆட்சி என்ற நிலை இல்லாது அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் சியா, சன்னி, குர்திஸ், கிறிஸ்தவர்கள் இன்னொரு பிரிவினரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆட்சியாகவே புதிய ஆட்சி அமையும். We were welcomed in all the big cities by all the sects. I think the revolution can contain everybody. Going to be some kind of a caliphate, or you're not going to make Syria into a country like Afghanistan. பலரது கருத்து இப்படிதான் உள்ளது. நீங்க கலீபா ஆட்சியை போன்ற ஒரு ஆட்சியை தான் அமைப்பீர்கள் என குறிப்பிடுகிறார்கள். இன்னும் சிலர் ஆப்கானிஸ்தான் தாலிபான்களின் ஆட்சி போன்று சிரியாவின் ஆட்சி அமையும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இது பற்றி உங்களின் கருத்து என்ன? There are many differences between Syria and the Taliban. ஆப்கானிஸ்தான் என்பது வேறு, சிரியா என்பது வேறு. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் பழங்குடி கலாச்சார மரபுகளுடையவர்கள். ஆனால் சிரியாவின் சூழல் அவ்வாறான நிலை கொண்டது இல்லை. சிரியாவின் கலாச்சாரம் மற்றும் வரலாறுகள் என்பது வேறுபட்டது. ஆகவே நாம் ஆப்கானிஸ்தான் போல இங்கு ஆட்சி செய்ய முடியாது. So the culture of Syria includes rights for women, it includes education for women, it includes tolerance for people drinking alcohol. நீங்கள் பெண்களின் உரிமைகளை மதிப்பீர்களா? அவர்களுக்கான முழு கல்வி சுதந்திரம் வழங்கப்படுமா? மேலும் மது அருந்துபவர்களுக்கோ உங்கள் புதிய ஆட்சி அனுமதி அல்லது சகிப்புத்தன்மையை கொண்டவையாக அமையுமா? When it comes to women's education, of course, we've had universities in Idlib for. நிச்சயமாக பெண்களுக்கான உரிமை மறுக்கப்படாது. இட்லிப் நகரத்தில் பல்கலைக்கழகம் காணப்படுகிறது. அவற்றில் சுமார் 60% பெண்களே கல்வி கற்கின்றனர். And alcohol. மதுபான விடயம் பற்றிய எனது வினாவுக்கோ உங்கள் பதில் என்ன? There are many things I just don't have the right to. இவ்விடயம் சட்ட பிரச்சனை என்பதால் சட்ட வல்லுநர்களைக் கொண்ட ஒரு குழுவினால் முடிவெடுக்கப்பட்டு இந்த நாட்டுக்கான சட்டத்தை வரைவார்கள். அந்த சட்டத்தை இந்த நாட்டின் எந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் அல்லது ஜனாதிபதியாக இருந்தாலும் அதனை பின்பற்ற வேண்டும். First of all, this country is broken. There is massive amount of destruction. The economy is destroyed. There are huge debts. இந்த நாடு தற்போது அழிவடைந்து காணப்படுகிறது. மேலும் இந்த நாட்டுக்கு கடன் சுமை உள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை சிரிய அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்வது சிரமமான விடயம். நீங்கள் பயங்கரவாத அமைப்பு என குறிக்கப்பட்டுள்ளது. என்ன செய்ய போகிறீர்கள்? That's a political classification. இது ஒரு அரசியல் பிளவு மாத்திரமே. நாங்கள் எந்த குற்றங்களையும் செய்யவில்லை. கடந்த 14 ஆண்டுகளில் நாங்கள் எந்த ஒரு பயங்கரவாத செயற்பாடுகளிலும் ஈடுபடவில்லை. பொதுமக்களை நாங்கள் குறிவைத்து அழிக்கவும் இல்லை. இவ்வாறு பேட்டி கண்ட பிபிசி செய்தியாளர் ஜெர்மி பேவன் தனது பேட்டி தொகுப்பில் கீழ்வருமாறு குறிப்பிடுகிறார். Now, Akbar Shara struck me as a highly intelligent and politically sophisticated man, and like a lot of politicians. ஜொலானி ஒரு புத்திசாலி, அரசியல் ரீதியாக நவீனமான முறையில் கேள்விகளுக்கு பதில் தந்தார். மேலும் எல்லா அரசியல்வாதிகளைப் போலவே இவரும் சில கேள்விகளுக்கு நேரான பதிலை வழங்க தயங்கினார் என்று நிகழ்ச்சி தொகுப்பில் இறுதியில்
ஜெர்மி பேவன் குறிப்பிட்டார்.